ரயில்வே பட்ஜெட்டில் 27 எக்ஸ்பிரஸ் உள்பட புதிதாக 58 ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்துக்கு 6 புதிய ரயில் சேவைகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளன. 2014-2015 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டில் 58 புதிய ரயில்களை அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்தார். 27 எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 5 ஜனசதாரன் ரயில்கள், 5 பிரீமியம் ரயில்கள், 6 குளிர்சாதன ரயில்கள், 8 பயணிகள் ரயில்கள், 7 புதிய மின்சார ரயில்கள் ஆகியவை ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விசாகப்பட்டினம் இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலும், அகமதாபாத் சென்னை இடையே வாரம் இருமுறை புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்தார். ஷாலிமார் சென்னை இடையே புதிய ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலும், ஜெய்ப்பூர் மதுரை இடையே பிரீமியம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு பெங்களூர், சென்னை, அயோத்தியா, வாரணாசி, ஹரித்வார் போன்ற நகர்கள் வழியாக சிறப்பு சுற்றுலா ரயிலும் தமிழகத்துக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெங்களூர் யஷ்வந்த்பூரிலிருந்து ஓசூருக்கு இடையே வாரம் 6 நாள் புதிய மின் ரயில் சேவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 புதிய ரயில் பாதைகள் அமைக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் 2வது, 3வது, 4வது ரயில் பாதைகள் அமைப்பதற்காக 10 தடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயில் பாதைகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும், துறைமுகங்களை இணைக்கும் ரயில் பாதைகள் மற்றும் பார்சல் சேவைக்கான ரயில் பெட்டிகளை வாங்க அரசு தனியார் நிதி பங்களிப்புடன் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் சதானந்த கவுடா கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் 5116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 ரயில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய சதானந்த கவுடா, அவற்றுக்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 54% கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 20,680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து வரும் 29 ரயில் திட்டங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் சதானந்தா கூறியுள்ளார்.